வால்பாறை அருகே உள்ள கருமலை எஸ்டேட் பகுதியில் அரசு பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகள் கூட்டம். ஜன்னல் கதவுகள் மற்றும் மாணவர்களின் இருக்கைகளை உடைத்து சேதம். பள்ளி மாணவர்கள் அச்சம். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வனவிலங்குகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக யானைகளின் நடமாட்டம் அதிக அளவில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி எஸ்டேட் குடியிருப்புக்குள் நுழைந்து அங்குள்ள ரேஷன் கடைகளையும் வீடுகளையும் இடித்து சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது. வால்பாறை அருகே கருமலை எஸ்டேட் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் கூட்டம் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து ஜன்னல் கதவுகளை உடைத்து உள்ளே இருந்த மாணவர்கள் அமரும் இருக்கைகளை உடைத்து மற்றும் மாணவர்களின் பாடப்புத்தக நோட்டுகளையும் சேதப்படுத்தியதோடு அதிக சத்துணவு கூடத்தில் இருந்த உணவுப் பொருட்களையும் சேதப்படுத்தியது. உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த வனத்துறையினர் பள்ளி வளாகத்தில் முகாமிட்டிருந்த யானைகளை அப்பகுதியிலிருந்து விரட்டினர். ஆனால் யானைகள் பள்ளி வளாகத்தில் இருந்து சிறிது தூரம் சென்று அதே பகுதியில் முகாமிட்டுள்ளதால் அந்த பகுதி மக்களும் பள்ளி குழந்தைகளும் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இதன் காரணமாக ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் தொடர்ந்து அந்த யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.